அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாளை வரும் பங்குனி மாதத்துடைய வளர்பிறை பஞ்சமி. இந்த பஞ்சமி நாளில் வாராகி அம்மனுக்கு இந்த ஒரு நெய்வேத்தியம் செய்து வைத்து பாருங்க. கண்டிப்பாக வாராகி அம்மனுடைய பரிபூரண அருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் தோல்விகளாக இருந்தாலும் அது அனைத்துமே சரியாகும். சரிங்க, இப்போ அதை பற்றின முழு தகவலை தான் இப்போ நம்ம பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு பங்குனி மாதத்துடைய முதல் நாள், அதோடு சேர்ந்து காரடையான் நோன்பும் வருகிறது. அதோடு சேர்ந்து நாளைக்கு பஞ்சமி திதியும் வர உள்ளது. இந்த பஞ்சமி அப்படின்னாலே அது வாராகி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப உரிய ஒரு நாள். இந்த நாளில் நம்ம வாராகி அம்மனை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அது அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதோடு சேர்ந்து நாளைக்கு பங்குனி மாதத்தில் வளர்பிறை பஞ்சமி வருகிறது. வளர்பிறையில் பொதுவாக நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்காக நம்ம வழிபாடு செய்யணும். அப்படிதான் நம்மளுடைய வேண்டுதல் இருக்கணும். சரிங்க, இப்போ நாளைக்கு மார்ச் 14 வியாழக்கிழமையில வருது. வியாழக்கிழமை அப்படின்னாலே அது குருவாரம். அதனால குபேரருக்கும் மகாலட்சுமி தேவிக்கும் ரொம்ப ரொம்ப உரிய ஒரு நாள் தான் இந்த நாளும். எல்லா விஷயங்களும் ஒன்று சேரக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் நம்ம நாளைக்கு வாராகி அம்மனுக்கு இந்த ஒரு நெய்வேத்தியம் வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்க. பொதுவாகவே இந்த பஞ்சமி நாட்களில் நம்ம வாராகி அம்மனை வழிபாடு செஞ்சு வர நம்மளுக்கு எந்த ஒரு நடக்காது அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் கூட கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் நெய்வேத்தியமாக இதை செஞ்சு வைங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்க, இப்போ என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். வாராகி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த நெய்வேத்தியம் அப்படின்னா கிழங்கு வகைகள். அதனால் சர்க்கரை வள்ளி கிழங்குகள் அந்த மாதிரிலாம் கிடைத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. பல வகைகளில் பார்க்கும்போது மாதுளம்பழம் தான் அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது. ஸோ மாதுளம்பழத்தை நீங்கள் உரித்து அதில் அந்த முத்துக்களை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், தேன் ஊற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அம்பாள் உங்களுடைய மனம் குளிர்ந்து பரிபூரண அருளை உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுடைய வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதில் இருக்கிற தடைகள் அனைத்துமே நீங்கும். சரிங்க, இப்போ பல வகைகளில் மாதுளம்பழம். இதை தவிர்த்து நீங்கள் அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது என்னன்னா அந்த பானகம் தான். தண்ணியில் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு ஊற்றி அதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்து அதில் சுக்கு ஏலக்காய் இதெல்லாம் தட்டி போட்டு ஒரு பானகம் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அந்த பானகமும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப அம்பாளுக்கு பிடித்தமான ஒரு நெய்வேத்தியம். சரிங்க, இதில் உங்களால் என்ன நெய்வேத்தியம் செய்து வைக்க முடியுமோ நீங்கள் செஞ்சு வழிபாடு செய்யுங்க. எதுவுமே எங்களால் செய்ய முடியல அப்படின்னா ஒரு வெத்திலை பாக்கு பழமாவது வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள். அம்பாள் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதில் இருக்கிற அனைத்து விதமான தடைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இனி நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்க நினைத்தால் கூட அதை நடத்தி காட்டுபவங்க தான் வாராகி அம்பாள். அதனால வாராகி அம்பாளுக்கு உரிதான இந்த பஞ்சமி நாளில் நீங்க வாராகி அம்பாளை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான குறைகளும் நிச்சயமாக நீங்கும்.